السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم لا عدو ولا طيرة ولا هامة ولا سفر أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு ஏவிருக்கின்றானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகிலே மனிதன் வாழ்வதற்காக பல சமூகங்களாய் பல கோத்திரங்களாய் இந்த மனித சமூகம் பிரிந்து இருக்குகின்றது. ஒவ்வொருவர்களும் ஏதாவது ஒரு அடிப்படை கொள்கையை நிலைநாட்டி அவர்களுடைய மதம் ரீதியாய்
வாழ்ந்து வருகின்ற ஒரு வழக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த ரீதியிலே இஸ்லாமியர்கள் அவர்களுடைய கொள்கை ரீதியாக அல்லாஹ் எதனை இந்த உம்மத்திற்கு சொல்லியிருக்கின்றானோ அதனை அடிப்படையாக வைத்து வாழ்கின்ற ஒரு சமூகமாய் இந்த சமூகம் இருந்து வருகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கமும் அதனுடைய கொள்கை ரீதியான கோட்பாடுகளும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற மனித உணர்வுகளும் இவையெல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வகுத்து கொடுத்த அழகிய ஒரு பண்புகளாய் அழகிய கொள்கைகளாய் இருக்குகின்ற நண்பர்களே. இன்றைய காலகட்டத்திலே அனைத்து மதத்தவர்களும் இஸ்லாமிய மதத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்குகின்றார்கள், அதனுடைய கொள்கைகளையும் யோசிக்குகின்றார்கள், படிக்குகின்றார்கள். காரணம், இஸ்லாமிய மார்க்கமும் அதனுடைய கொள்கைகளும் எந்த ஒரு காலகட்டத்திலும் மாறாத ஒரு கட்டமைப்பை அமைத்து வைத்திருக்கின்ற ஒரு மார்க்கம். மனிதர்களால் அல்லது ஒரு சமூகத்தவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கொள்கை ரீதியான மதங்கள் கிடையாது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகை படைத்து பரிபாலிக்குகின்ற இறைவன் அவன் சொன்ன கொள்கை கோட்பாடு ரீதியிலே வலம் வருகின்ற ஒரு அழகிய மார்க்கம் நண்பர்களே. அதனால்தான் இன்றைய காலம் வரையிலேயும் இஸ்லாத்தை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே உயர்ந்து கொண்டே இருக்குகின்றது என்று நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைய கால இஸ்லாமியர்களிடத்திலே கொள்கை ரீதியான வாழ்க்கை ரீதியான வழிமுறைகள் அதிகமாக பின்பற்றப்படுகின்றது. ஒரு மனிதனை உலகிலே எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனிடத்திலே ஒருவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாயிடத்திலே தந்தையிடத்திலே ஒரு சமூகத்தாரிடத்திலே எப்படி அவன் பேச வேண்டும், பழக வேண்டும் என்கின்ற பண்புகளை எல்லாம் இன்றைய கால இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாய் அதனை எடுத்து வாழ்ந்தும் வருகின்றார்கள். ஆனால் இந்த பண்புகளிற்கு முன்னால் இந்த இஸ்லாமிய கட்டுமானம், இந்த இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பு என்கின்ற கொள்கை ரீதியான கட்டமைப்புகள் இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்குகின்றது என்று நாம் சிந்திக்குகின்ற பொழுது அதிலே கொள்கை ரீதியாக நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகின்றோமே தவிர நம்மிடத்திலே சில மூட பழக்க வழக்கங்கள், நாம் செய்கின்ற முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு சில பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவதன் மூலமாக இஸ்லாமிய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாய் அந்த கொள்கையிலே ஓட்டை உடசல்களை ஏற்படுத்துபவர்களாக நாம் மாறி வருகின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை ரீதியான அகீதா ரீதியான அந்த கட்டமைப்பு என்பது எக்காலத்திலும் அல்லாஹ்விற்கும் இந்த மார்க்கத்திற்கும் முரணாக அமைந்துவிடக்கூடாது என்பதிலே அல்லாஹ் அழகான ஒரு கட்டமைப்பை இங்கு வைத்திருக்கின்றான். எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு இந்த இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மனிதர்கள் ஷிர்க் வைத்துவிடவே கூடாது என்கின்ற கட்டமைப்புகளை எல்லாம் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களுக்கு அழகான முறையில் கொள்கை ரீதியாக அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அழகாக கற்றுத்தருகின்றான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி கொண்டு அந்த கொள்கைகளிலே சில ஷிர்க்குகள் பாவங்களை நிகழ்த்துகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்குகின்ற பொழுது கொஞ்சம் நமக்கு மனவேதனையாகவும் அந்த கொள்கை இன்னும் நமக்கு மத்தியிலே நம்முடைய உள்ளத்திலே சென்றடையவில்லை என்பதை நமக்கு விளக்கி காட்டுகின்றது. நண்பர்களே, அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வை நம்பியவாறு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரம் தன்னுடைய இறைவனாக அவன் கோட்பாடாக வைத்திருக்க வேண்டும்.
இமாம்கள் பெருமக்கள் நமக்கு அழகாக சொல்லுவார்கள், ஆமன்து பில்லாஹி, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் இப்படி சொல்லுங்கள் என்பதாக. சிறு பிள்ளைகளுக்கு மக்தபுகளிலே கூட இப்படி சொல்வதுண்டு. ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். ஓ ரசூலிஹி, ரசூல்மார்களை நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். ஓ மலாயிகத்திஹி, மலாயிகத்துமார்களை நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். வ குத்துபிஹி, குர்ஆன் போன்ற வேதங்களை எல்லாம் நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். வல் யௌமில் ஆஹிரி, நாளை மறுமை நாளை நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன். வல் ஹைரி வ ஷர்ரிஹி வ கதுரிஹி, இந்த எனக்கு எழுதப்பட்ட விதி, எனக்கு வருகின்ற நல்லவைகள் கெட்டவைகள் இவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வருகின்றது என்பதை நான் ஈமான் கொள்ளுகின்றேன். மினல்லாஹி தஆலா பஅதல் மௌத்தி, மௌத்திற்கு பின்னால் கபரிலே எழுப்பப்படுவதையும் மஹ்ஷரிலே எழுப்பப்படுவதையும் நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற இந்த இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தைகளிலே நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றோம். அதற்கு பின்னால் வருகின்ற மலக்குமார்கள், கிதாபுகள், குர்ஆன், ஹதீதுகள், ரசூல்மார்கள் இவைகளை எல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குகின்ற நல்லவைகள் கெட்டவைகள், நம்முடைய கலா கதிர்கள் என்பதும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வருகின்றது என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இந்த நல்லவை கெட்டவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வருகின்றது என்று நம்பிய நாம் இன்றைய காலகட்டத்திலே சமூகம் ரீதியாக மூட நம்பிக்கைகளை பின்பற்றி கொண்டு இந்த செயலை இப்பொழுது செய்தால் நமக்கு சரியாக ஆகாது, இந்த மாதம் நமக்கு பீடையான மாதம் என்பதாக கருதுகின்ற முஸ்லிம்களை பார்க்குகின்ற பொழுது இன்னும் இந்த வார்த்தைகள் அவருடைய மனதிலே சரியான முறையிலே சென்றடையவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. அன்பர்களே, அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூட நம்பிக்கைகளை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லித்தரும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லுவான், உங்களை ஒரு தீங்கு தொட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ, அதனை தடுப்பவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அந்த தீமையை தடுத்துவிட முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நமக்கு ஏதாவது ஒரு தீங்கை அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு காலத்தாலும், எந்த ஒரு ஜோசியத்தாலும், எந்த ஒரு நேரத்தாலும் அந்த தீங்கை தடுத்து விடவே முடியாது. இது அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்ற செய்தி. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை நாடிவிட்டால் அந்த தீங்கை தடுப்பது உங்களால் எவராலும் முடியாது என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பதிவு செய்வான். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை அல்லாஹ் நாடிவிட்டால் அந்த நன்மையை தடுப்பவர்கள் யாரும் இல்லை என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுவான். அப்ப நன்மைகளை தருபவன் அல்லாஹுவாக இருக்குகின்றான், தீமைகளை தருபவன் அல்லாஹுவாக இருக்குகின்றான். அந்த தீமையை நம்மை விட்டு தடுப்பவன் அல்லாஹுவாக இருக்குகின்றான், ஒரு நன்மையை நம்மை விட்டு தடுப்பவன் அல்லாஹுவாக இருக்குகின்றான். இதுதான் ஒரு இஸ்லாமியருடைய கொள்கை ரீதியான, அகீதா ரீதியான கோட்பாடு அன்பர்களே. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் நேரங்கள் ரீதியாக நாம் சகுனம் பார்க்கின்றோம். சமீபத்திலே என்னிடத்திலே என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அவர் ஒரு புதிய கடை ஒன்று திறப்பதற்கு ஆயத்தமாகி கடையிலுடைய வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. முடிந்ததற்கு பிறகு அவர் என்னிடத்திலே கேட்டார், கடையை திறக்கலாம் என்பதாக இருக்குகின்றேன், எந்த நாளிலே திறக்கலாம் என்பதாக என்னிடத்தில் கேட்கின்ற பொழுது நான் நண்பர் தான் என்பதாக, அவர் என்ன மனநிலையில் இருக்குகின்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டேன். நீ எந்த நாளில் திறக்கணும்னு ஆசைப்படுற, நீ சொல்லுப்பா என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த நண்பர் சொன்னார், நாட்களிலேயே அழகான நாள் வெள்ளிக்கிழமை தான், அன்னைக்கு தான் நம்ம எல்லா தொழுகைக்கு போகிறோம், அன்னைக்கு தான் பள்ளிவாசலும் நிறையுது, எல்லா மக்களும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க, அதனால் அந்த வெள்ளிக்கிழமை திறக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். நான் உடனே கேட்டேன், வெள்ளிக்கிழமை நல்ல நாள், நம்ம மற்ற நாள் எல்லாம் வீணாக போன நாளா, நீ அப்போ வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் நீ வியாபாரம் பண்ணுவியா, மற்ற நாளில் வியாபாரம் பண்ண மாட்டியான்னு கேட்டேன். உடனே அவர், அப்போ எந்த நாளில் தான் நம்ம செய்கிறது, வெள்ளிக்கிழமை தானே நல்ல நாள் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவர் தன்னுடைய மனதில் வைத்திருக்கின்றார்.
இன்றைய இஸ்லாமியருடைய அதிகமானவர்கள் கடை திறப்பாக இருக்கட்டும், வீட்டினுடைய திறப்புகளாக இருக்கட்டும், இது போன்ற ஏதாவது ஒரு நல்ல நாட்களை தேர்வு செய்து இந்த நாட்களிலே திறந்தால் நம்முடைய வீடு நன்றாக இருக்கும், இந்த நாளிலே நம்முடைய சுக நற்காரியங்களை வைத்துக் கொண்டால் அந்த சுக நற்காரியங்கள் நல்லதாக இருக்கும் என்பதாக நாம் முடிவு செய்து வைத்திருக்கின்றோம். அது போன்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை மாத்திரம் நல்ல நாள் என்பது கிடையாது, அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள் தான் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவருக்கு மனதில் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் இழுத்து கொண்டே இருக்குகின்றது. ஆனால் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நம்ம சொல்லி பழகினதுனால அந்த நல்ல நாள்லையே நம்ம செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அடுத்தவர் கேட்டார், சரி வெள்ளிக்கிழமை வேணாம், வியாழக்கிழமை செஞ்சுக்கலாமா? வியாழக்கிழமெல்லாம் வேணாப்பா, உனக்கு என்னைக்கு தோணுதோ செஞ்சு முடிச்சிரு, இன்னைக்கு கடை வேலை முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கே நீ திறந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சரி ஓகே நான் நாளைக்கெல்லாம் திறந்துடுறேன். எந்த நேரத்தில் திறக்கிறது? அடுத்த கேள்வி, எந்த நேரத்தில் திறக்கிறது? காலையில் திறக்கவா, அல்லது மகரிபு நேரத்தில் திறக்கவா, அல்லது மதிய நேரத்தில் திறக்கவா என்பதாக கேட்டார். நான் சொன்ன, உனக்கு என்ன நேரத்தில் திறந்தால் உன்னுடைய வியாபாரம் வேகமாக நடைபெறுமோ அது போன்ற ஒரு நேரத்தில் நீ திற. எல்லா நேரமும் நல்ல நேரங்கள் தான். அல்லாஹு தஆலா எந்த ஒரு காலத்தையும் நல்ல காலம் கெட்ட காலம் என்பதாக பிரிக்கல. எல்லா காலங்களும் நல்ல காலங்கள், எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள். உனக்கு எந்த நேரத்தில் இந்த வியாபாரத்தை திறந்தா வேகமாக மக்கள் வாங்க வருவார்கள் என்பதாக தோன்றுகின்றதோ அந்த நேரத்தில் துறை என்பதாக சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் கோழிக்கடை திறந்தார், அதனால சொன்ன காலகாத்தால நீ திறந்துருப்பா, ஃபஜ்ர் முடிச்சுட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீ செஞ்சுக்கோ, அது உன்னுடைய வியாபாரத்துக்கு பரக்கத்தாயிடும் என்பதாக சொல்லிவிட்டு அவர் இடத்துல சொன்ன, காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை நீ தொழுது 2 ரகாத் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாங்களோ அவருடைய அன்றைய நாள் பொழுதினுடைய ரிஸ்கினுடைய தேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால நீ ஃபஜ்ருடைய நேரத்தில் 2 ரகாத்தை தொழுதுட்டு வேகமாக கடைக்கு போய் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி துற. எந்த ஒரு நற்காரியத்தை வீட்டிலே நுழைவதாக இருந்தால் நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே நுழைய வேண்டும். அதே போன்று ஏதாவது ஒன்றை நாம் புதிதாக திறக்கிறோம் என்பதாக சொன்னால், ஒரு பேனாவாக இருந்தாலும் அந்த பேனாவை எழுதுவதற்கு முன்பதாக, ஒரு புதிய பேனாவை எடுத்து எழுதுவதற்கு முன்பதாக பிஸ்மில்லா சொல்லி எழுத வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற அழகிய பண்பு. அப்ப நீ முதல்ல திறக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி திறப்பா என்பதாக அவருக்கு சொன்னவன் அவர் அதை கேட்டுக்கிட்டு மறுநாள் அழகான முறையில் கடையை திறந்து பிஸ்மில்லா சொல்லி திறந்தாரு. யாசின் எப்பொழுதும் காலையில் தொழுது முடிச்சிட்டு கடைக்கு வந்து யாசினை ஓதிட்டு உன்னுடைய வியாபாரத்தை தொடங்குப்பா என்பதாக சொன்னோம். கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா வியாபாரம் இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு 15 நாளில் கேட்ட கேள்வி, நல்லபடியாக வியாபாரம் பிடிச்சி போய்கிட்டு இருக்குது என்பதாக அவர் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிலைப்பாடு இப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு வியாபாரத்தை தருகின்றான், அல்லாஹ் தான் எனக்கு லாபத்தை தருகின்றான். ஏதாவது ஒரு நஷ்டம் வறுமையானால் அந்த நஷ்டம் அல்லாஹ்வால் தரப்படுகின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் அழகாக முற்றுப்புள்ளி வைப்பார்கள். ஹுனைன் யுத்த களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்திலே ஹுனைன் யுத்த களத்திற்கு அருமை சஹாபாக்களை, புதிதாக ஈமான் கொண்ட சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஹுனைன் யுத்த களத்திற்கு செல்லுவார்கள். யுத்த களத்தில் இருக்குகின்ற பொழுது எதிரிகளுடைய கூட்டத்தார்கள் அந்த ஹுனைன் யுத்த களத்திற்கு வந்து ஒரு மரத்திலே தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் மாட்டிவிட்டு அந்த மரத்தை சுற்றி நின்று அவர்கள் எல்லாம் அந்த மரத்திலே கொஞ்சம் அந்த மரத்தை வணங்குவார்கள். மரத்தை வணங்கிவிட்டு ஆயுதத்தை அந்த மரத்திலே மாட்டி வைத்துவிட்டு அந்த மரத்தை வணங்குவார்கள். இந்த புதிதாக இஸ்லாத்தை கொண்ட அந்த சஹாபா பெருமக்கள் பார்த்துவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகளுடைய கூட்டங்கள் எல்லாம் அந்த மரத்திலே வாளை தொங்க விட்டு அந்த மரத்தை வணங்குகின்றார்கள். அது போன்று ஒரு மரத்தை எங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தாருங்கள், நாங்களும் அதனை வணங்குகின்றோம். அதனின் மூலமாக இந்த யுத்த களத்திலே நமக்கு வெற்றி வரும் என்பதாக
பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த அருமை சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டதை போன்று நீங்கள் என்னிடத்திலே கேட்கின்றீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே, அந்த யூதர்கள் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் இதை போன்ற சிலைகளை எல்லாம் வணங்குகின்றார்கள், அதை போன்று நாமும் வணங்குவதற்கு ஒரு சிலையை நீங்கள் ஏற்படுத்தி தார்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே. அதே போன்று நீங்கள் என்னிடத்திலே அந்த எதிரிகள் செய்வதை போன்று ஒரு மரத்தை வணங்குவதற்கு எனக்கு தயார்படுத்தி தாருங்கள் என்பதாக அந்த மூட ஜாகிலியாவினுடைய காலத்திலே நீங்கள் ஒப்பாக ஆகின்றீர்களே, இது இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் இல்லை. நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள், அவனையே நீங்கள் நம்ப வேண்டும். இந்த போர்க்களத்திலே வெற்றியை தருபவன் அவனாக இருக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள், அவனே எனக்கு வெற்றியை தருவான் என்பதாக நம்புங்கள் என்பதாக அந்த இடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பதிவு செய்வார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அருமை நாயகம் இந்த சமூகத்தை கட்டமைத்தார்கள். மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி ஒரு தூய வாழ்வை இந்த சமூகத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த தூய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய கொள்கை ரீதியான நம்முடைய அகீதா ரீதியான அந்த எண்ணம் நமக்கு உறுதியாக ஆக வேண்டும். எப்பொழுது எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்பதாக நாம் சொல்லுகின்றோமோ, அதே போன்று எந்த ஒரு நேரத்திலேயும் அல்லாஹ்தான் எனக்கு நன்மையை தருகின்றான், அல்லாஹ்தான் எனக்கு தீமையும் தருகின்றான் என்பதை நாம் விளங்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், மன் ரத்தத்துஹு தைரத அன் ஹாஜத்திஹி ஃபகத் அஷ்ரக. யாராவது ஒரு மனிதர் தங்களுடைய காரியத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்றார். வீட்டை விட்டு வெளியே சென்றவர் ஏதாவது ஒரு சகுனத்தை பார்த்து, இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம் அல்லவா, தெருவில் போனால் பூனை குறுக்க வந்துருச்சுன்னா தற்குறி, இப்படியெல்லாம் நாம் எண்ணுகின்றோம் அல்லவா. அது போன்று யாராவது ஒருவர் சகுனத்தையே ஏதாவது ஒன்றை பார்த்து விட்டு அவர் அந்த காரியத்தை செய்யாமல் வீட்டினுள்ளே வந்து விடுவாரையானால், அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றாமல் திரும்பி விடுவாரையானால் ஃபகத் அஷ்ரக, அவர் திட்டவட்டமாக ஷிர்க் வைத்து விட்டார், அவர் இணை கற்பித்து விட்டார் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லுவார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், காலு ஃபமா கஃபாரத்து தாலிக யா ரசூலல்லாஹ், இது போன்று நாங்கள் வெளியே செல்லுகின்றோம், இதுவெல்லாம் எங்களுடைய மனதிலே ஆழமாக அந்த சஹாபாக்களுக்கு, ஏன்னா அறியாமையில் இருந்த சஹாபா பெருமக்கள் அவருடைய நிலைப்பாடுகள் அப்படி இருந்தது, அதை எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற கேள்வியை அருமை சஹாபாக்கள் வைக்கின்றார்கள். யார சொல்லலாம், இப்படி நாங்கள் போகும்பொழுது இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் அதை எப்படி நாங்கள் சரி செய்வது, அதற்கான கஃபாராவை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள், காலு அன் தகூலு, நீங்கள் அந்த நேரத்திலே உங்களுக்கு இது போன்ற சிந்தனைகள் வறுமையானால் நீங்கள் அந்த நேரத்திலே சொல்லுங்கள், அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக்க வலா தீர இல்லா தைருக்க வலா இலாஹ கைருக்க. எந்த ஒரு நன்மைகளும் எந்த ஒரு நலவுகளும் அல்லாஹ் கொடுக்காததை தவிர எந்த ஒன்றும் இல்லை என்பதாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ஏதாவது ஒரு சகுனத்தை தற்குறியை நீங்கள் எண்ணி விடுவீர்களே ஆனால் அந்த நேரத்திலே அப்படியே வீட்டிற்கு வராமல் காரியத்தை தொடங்க வேண்டும். காரியம் செய்கின்ற அந்த காரியத்தை நாம் தொடங்க வேண்டும். எப்படி? இந்த துஆவை ஓதிக்கொண்டு இந்த காரியத்தை நான் செய்ய இருக்குகின்றேன், இதில் இருந்து நல்லவைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தந்துவிட முடியாது, இதில் இருக்குகின்ற அனைத்து விதமான நல்லவைகளையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் தந்துவிட முடியாது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே அந்த காரியத்தை செய்யுங்கள். வலா தைர இல்லா தீருக்க, எந்த ஒரு சகுனமும் அல்லாஹ் கொடுக்காமல் ஏற்படாது என்பதாக நீங்கள் சொல்லிவிட்டு அந்த சகுனத்தை முறியடித்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். கடைசியாக அருமை நாயகம் சொல்லுவார்கள், வலா இலாஹ கைருக்க, யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு கடவுள் வேறு இறைவன் இல்லை என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்ற கொள்கை ரீதியான கட்டுக்கோப்புகள், அல்லாஹ்வை நாம் எப்படி
எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாஹ்வை நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்க வேண்டும், சகுனம் பார்க்க கூடாது என்கின்ற விஷயங்களை எல்லாம் அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள். லா அதுவ வலா தீரத்த வலா ஹாமத்த வலா சஃபர், மார்க்கத்திலே தொற்று நோய் என்பது கிடையாது, பறவை சகுனம் என்பது கிடையாது, ஆந்தை சகுனம் என்பது கிடையாது, சஃபர் மாடம் பீடை என்பது கிடையாது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுவார்கள். இன்றைய சஃபருடைய காலகட்டம், நாம் சஃபருடைய கடைசியில இருக்குகின்றோம். 2 நாட்களுக்கு முன்பதாக புதன்கிழமையை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த புதன்கிழமைகளிலே சஃபருடைய மாதத்தினுடைய கடைசி புதனிலே ஒடுக்கத்து புதன் என்பதாக சொல்லி நாம் அதனை கொண்டாடி வருகின்ற இன்றைய கால இஸ்லாமியர்கள் அதிகமான இடங்களிலே கொண்டாடி வருகின்றார்கள். எந்த அளவிற்கு கொண்டாடி வருகின்றார் என்று சொன்னால், அந்த நாளிலே எண்ணெய் தேய்த்து குளிப்பது, அப்படி குளித்து விட்டால் அந்த நாளிலே நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடாது என்பதாக கருதுவது. இன்னும் சிலர்கள் இப்படி அன்றைய மாலையிலே கடலிற்கு சென்று கடலிலே கால் நனைத்து விட வேண்டும். சும்மா போய் பார்த்துட்டுலாம் வரக்கூடாது, போய் காலை நனைச்சிட்டு வந்தால் தான் நல்லது, இல்லைன்னா அது நல்லதே கிடையாது. இப்படியெல்லாம் யோசித்து நிறைய பேர்கள் காலை போய் நனைத்து விட்டு வந்தால்தான் அது நல்லது. இன்னும் நிறைய பேர்கள் அங்கே சென்று கடலில் அந்த மட்டியெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு வந்து வீட்டில் ஆக்கி சாப்பிட்றதுலாம் இருக்குது ஒரு சில கேஸு. இப்படிலாம் ஒரு சில கேஸு. இன்னும் சிலர்கள் இந்த கடல் இல்லாத பகுதிகளில் இருப்பவர்கள் இப்படி செய்கின்றார்கள். வயல்வெளிகளுக்கு சென்று பச்சை நிற இடங்களுக்கு சென்று அந்த பசுமை நிறைந்த இடத்திலே தங்களுடைய காலை பதிப்பது, இப்படி பதித்தால் அன்றைய நாளினுடைய முசீபத்துகள் இறங்காது என்பதாக மூட நம்பிக்கைகளிலே மூழ்கி கொண்டு அந்த ஒடுக்கத்து புதனை ஒரு பெருநாளாக எடுத்து அதிலே அந்த நாளிலே வருகின்ற முசீபத்துகளை அல்லாஹ் தடுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கின்ற வழிமுறைகள் இன்றும் நம்முடைய இஸ்லாமியரிடத்தில் இருக்குகின்றது. இது மாத்திரம் அல்ல, இன்னும் நிறைய இருக்குகின்றது. ஒரு கல்யாண விசேஷமாக இருக்கட்டும், ஏதாவது வீட்டிலே ஒரு வீடு புகுவதாக இருக்கட்டும், அந்த நேரத்தை காலங்களை எல்லாம் குறித்து வைத்து இந்த நேரத்தில் தான் செய்யணும், அந்த நேரத்திலிருந்து கொஞ்சம் தள்ளிட்டாலும் அது ராகு காலங்கிற மற்ற சமூகத்தார்கள் சொல்லுவதை போன்று அதனை எல்லாம் பிற்படுத்தக்கூடிய நம்முடைய சமூகத்தார்கள் இருந்து வருகின்றார்கள். இதற்குனே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சொன்னான், நான் காலமாக இருக்குகின்றேன், மனிதன் என்னை திட்டுகின்றான், நான் காலமாக இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த காலங்கள் நேரங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருமையான விஷயம். அதை கொண்டு நாம் பயன்பெற வேண்டுமே தவிர அதிலே சகுனம் பார்ப்பது, அதிலே நல்லது எது கெட்டவை என்று நாம் பார்ப்பது இஸ்லாத்திலே ஆகுமான காரியமாக இல்லை அன்பர்களே. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்குகின்றேன். நமக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசன் ஒருவன் வெளியே கிளம்புவதற்கு, ஊரை சுற்றி பார்ப்பதற்காக கிளம்புவதற்காக தன்னுடைய அடிமையை ஒருவரை அழைத்து, நீ வெளியிலே சென்று 2 காகங்கள் ஒன்றாக இருக்குகின்றதா என்பதாக பார்த்து விட்டு வா என்பதாக சொல்லி அனுப்புவார். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட அழகான கதை. அந்த அடிமை வெளியே சென்று பார்ப்பார், ஒரு மரத்தில் 2 காகங்கள் ஒன்றாக இருக்கும். உள்ளே வந்து அரசனிடத்திலே சொல்லிவிடுவார், 2 காகங்கள் ஒன்றாக இருக்குகின்றது, நீங்கள் வெளியே போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்பதாக அடிமை சொல்ல, அரசன் வெளியே வந்து பார்ப்பான், ஒரு காக்கா பறந்து போயிடும், ஒரே ஒரு காக்கா தான் இருக்கும். பார்த்த அரசனுக்கு உடனே கோபம் வந்துடும், எனக்கு கெட்ட சகுனத்தை ஏற்படுத்தி விட்டாயே என்பதாக அந்த அடிமையை அழைத்து கேட்பான், என்ன ஒரு காகம் தான் இருக்கு, நீ என்னிடத்துல பொய் சொன்னியா, எனக்கு கெட்ட சகுனத்தை நீ ஏற்படுத்தி விட்டாயே என்பதாக சொல்லிவிட்டு அந்த அரசன் கட்டளையிடுவான், இந்த அடிமை இருக்கு, சிறையில் அடைத்து இவனுக்கு தண்டனை கொடுங்கள் என்பதாக அந்த அரசன் ஆணை கற்பிக்கின்ற பொழுது அந்த அடிமை பேசுவார் அரசனிடத்தில், அரசர் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் 2 காகத்தை ஒன்றாக பார்த்தால் அவருக்கு அந்த நாள் நல்ல நாளாக அவருக்கு நன்மை நடக்கும் என்பதாக நீங்கள் சொன்னீர்கள். நான் முதலாவது வெளியிலே வந்து பார்க்கின்ற பொழுது 2 காகத்தை பார்த்தேன். ஆனால் எனக்கு இன்றைய நாள் மிகவும் கேடான நாளாக ஆகிவிட்டது. என்னை தூக்கி நீங்கள் தண்டனையிற்காக சிறையில் அடைக்குகின்றீர்கள்.
ஆனால் இந்த நாளிலே நீங்கள் ஒரு காகத்தை தான் நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் நீங்கள் இன்னும் அரசராக உள்ளேயே போய் உட்கார்ந்துருக்க போறீங்க, நல்ல சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீங்க என்பதாக அந்த அடிமை அந்த அரசனிடத்திலே கேட்குகின்ற பொழுது அரசனுக்கு அப்பத்தான் புத்தி வருகின்றது. சகுனம் என்பதும் இது போன்ற நிலைப்பாடு என்பதும் கிடையாது என்பதை திரித்து கொண்டு அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையை அந்த அரசன் மாற்றுகின்றான். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நாமும் யோசிக்க வேண்டும். எந்த ஒரு நேர காலமாக இருந்தாலும் அது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது, அல்லாஹ் நமக்கு செய்து கொடுத்தது. எந்த ஒரு ஹைராக இருந்தாலும் அந்த ஹைரை அல்லாஹ் தான் தருகின்றான், எந்த ஒரு ஷர்ராக இருந்தாலும் அந்த ஷர்ரை அல்லாஹ் தான் தருகின்றான் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். எப்படி பெரியார்கள் இமாம்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ, ஒலியோமில் ஆகிரி ஒல் ஹைரி ஷர்ரிஹி வ கதிரிஹி, நம்முடைய கலாக்கதிர் என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ அதனை தவிர வேறு ஒன்றும் நமக்கு நடக்காது என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அந்த கலாக்கதிரிலே நன்மைகளாக இருந்தால் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம், அதிலே தீமைகளாக இருந்தால் அந்த தீமையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை சரியான வாழ்க்கையாக, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத வாழ்க்கையாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களும் வாழச் செய்வானாக. இரவின் மீது அதிகமான நம்பிக்கை உடையவர்களாக வாழ்கின்ற பாக்கியத்தை நாம் மரணிக்குகின்ற பொழுது எந்த ஒரு ஷிருக்கும் இல்லாது முழு முஸ்லிம்களாக முழு முஃமின்களாக அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியார்களாக மரணிக்குகின்ற பாக்கியத்தை வல்ல நாயகன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.